2024லேருந்து எடுக்கப்பட்ட த பெஸ்ட் கிறிஸ்மஸ் பேஜன்ஸ் எவர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறதா இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு காமெடி ட்ராமாவாக எடுத்திருக்கிறாங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்மஸ் பேஜெண்ட்டை சுற்றி தான் இந்த கதைக்களம் நகருது. அதில் இந்த பேஜன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸை ஒட்டி இந்த சர்ச்சில் வந்து சின்னதாக வந்து அந்த ஜீசஸ் பிறந்ததை ட்ராமாவாக பண்ணுவாங்கல்ல, ஸோ அதை தான் பேஜன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. அது என்னப்பா ஒரு வழக்கமான கதை தானே, அதில் என்ன இங்கே புதுசாக இருக்குன்னு ஒரு படமாக எடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது, இந்த படத்தில் வந்து ஸோ இவங்க காட்டக்கூடிய அந்த சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிட்டியில் ஒரு குறும்புக்கார பசங்க இருக்கிறாங்க, ஒரு 5லேருந்து 6 பசங்க. ஸோ இந்த பசங்களை வந்து ஹியூமன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே ரொம்ப வந்து குறும்புத்தனம் பண்ணக்கூடிய ஒரு வாலு பசங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேர். இவங்க இந்த தடவை வந்து சர்ச்சில் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு ஃபன் ட்ராமாவாக தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதில் இந்த குறும்புக்கார பசங்க வந்து மிரட்டி தான் வந்து நாங்கள் தான் இதில் இந்த தடவை நடிக்கணும், வழக்கமாக நீங்கள் தானே நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே யாருமே கலந்து கூடாமல் நாங்கள் தான் இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோல் எடுத்து பண்ணுவோம். மேஜரான அந்த மேரி ரோல், ஜோசப் ரோல் எல்லாமே நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். அதை என்ன மாதிரி ஃபன்னாக காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபன்னாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே குறும்புக்கார சின்ன பசங்களை வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நீட்டான படம். படத்தோட டூரேஷன் ஒரு 1.5 மணி நேரக்குள்ளே தான் வருது. 1 hour 40 minutes வருதுன்னு நினைக்கிறேன். இதில் கதையை பொறுத்தளவுக்கு ஒரு யூஸ்வலான ஸ்டோரி, ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரியில் இருந்தாலும் இங்கே தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவரில் இந்த கதை சொல்லும் பாருங்க, அந்த வாய்ஸ் ஓவராக இருக்கட்டும், அந்த சின்ன பசங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாய்ஸ் ஓவர், இதெல்லாமே கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஒரு 1 time ட்ரை பண்ணலாம் அந்த படத்தை. காமெடி, மற்ற இடங்கள்ல வரக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. எல்லாமே சின்ன சின்ன பசங்களாக இருந்தாலுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. பெரிய கேரக்டர்ஸ் வராங்க பார்த்தீங்களா, பெரிய ஏஜில் உள்ளவங்க, அவங்களுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட ரைட்டிங் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த 75வது பேஜெண்ட்டை வந்து புதுசாக ஒருத்தவங்க வந்து எடுத்து நடத்துவாங்க. ஸோ அவங்க இந்த குறும்புக்கார பசங்களை வச்சு பண்ணாங்களா இல்லையா, ஏன்னா இந்த சைடில் வந்து ப்ரெஷர் வரும். ஸோ இவங்கெல்லாம் வந்து சர்ச்சுக்குள்ளே விடக்கூடாது, சர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஷம் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேஷத்தெல்லாம் அவமானப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த குறும்புக்கார பசங்களை வச்சு இவங்க பண்ணாங்களா இல்லையா, அது எப்படி அமைஞ்சது, கடைசியாக வந்து அந்த பேஜன்ஸ் வந்து கரெக்டாக நல்லபடியாக அமைஞ்சதா, எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்ன கேட்டால் ஒரு டீசென்ட் வாட்சபிளான ஒரு காமெடி ட்ராமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி வாட்சபிள் தான், பக்கவான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர்.